ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் மிக்ஸ் வெஜிடபிள் சாம்பார் பண்ண போகிறேன். ஈஸியாக எல்லாமே வெஜிடபிள்ங்க கட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரே வாட்டி போட்டு ஒரே வாட்டி செய்கிற மாதிரி ஈஸியாக. இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம் தேவையான பொருள் என்னென்னு. பாருங்கள், ஒரு சின்ன கப்பு சைஸு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதே கப் சைஸில் கொஞ்சம் கம்மி இருக்குது பருப்பு. இது ஜாஸ்தி, இது கம்மி இருக்குது. இதுக்கு தேவையான காய்ங்க காமிச்சிடுறேன். இது பூசணிக்காய் இருக்குது, ஒரு சின்ன கப். எல்லாமே சின்ன கப் சைஸ் தான் காமிக்கிறேன். பூசணிக்காய் சின்ன கப் சைஸு. இதே சைஸு சின்ன கப் வந்து கேரட்டை வச்சுக்கிறேன். பீன்ஸ்க்கும் அதே சின்ன சைஸ் தான். முள்ளங்கியை வச்சுருக்கிறேன், சேம் தான். நாட்டி தக்காளி ஒரு 2 சைஸ் பெரிய சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கொத்தமல்லி கருவேப்பிலை கார்னிஷ்க்கு வச்சுருக்கிறது. ஒரு பெரிய சைஸு ஆனியன்னு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 பச்சை மிளகா இருக்குது, 4 பச்சை மிளகா, கொஞ்சம் வந்து பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். சாம்பார் பொடி ஒரு 3 டீஸ்பூன் அளவு வச்சுருக்குறது. மஞ்சாத்தூள் 1/4 டீஸ்பூனு, பெருங்காயம் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் பாருங்கள், பருப்பு நல்லா க்ளீனாக கழுவி இதில் எடுத்துட்டோம், குக்கரில் வச்சுட்டோம். இப்போ இருக்கிறது காய்ங்கள்லாம் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரே வாட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு பண்ணுறது இது. பாருங்கள், பச்சை மிளகா, பூண்டு சேர்த்துக்கலாம், கேரட்டோ சேர்த்துக்கலாம், பூசணிக்காவும் சேர்த்துக்கலாம். எல்லா காய்ங்களும் நல்லாயிருக்கும். இது இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பாதி. அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். குயிக்காக ஆகிற மாதிரி இது நம்ம சாம்பார் பண்ணுறோம். மஞ்சாத்தூள், பெருங்காயம் எல்லாம் இப்போ நம்ம தாளித்து போடுறது இல்லை. இதுலேயே எல்லாமே வச்சு ஒரே வாட்டி எல்லாமே சேர்த்து ஒரு 3 விசில் விட்டால் போதும். விட்டு இதுலேயே தாளித்து ஊற்றிக்கலாம். குயிக்காக ஆகிற மாதிரி ஒரு நாஸ்டாக்கு சாம்பார் இட்லி தோசைக்கு. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு இது எல்லாமே காய்ங்கெல்லாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதிலே சாம்பார் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் இருக்குது. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதிலே கூட நம்ம ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லாமே பாருங்கள், எல்லாமே போட்டு வச்சுட்டோம். வெறும் தாளிக்கு இது தான் லாஸ்ட்டில். பாருங்கள், இப்போ ஒரு 3 விசில் விட்டுடலாம். மூடி வச்சுட்டு குக்கரில் 3 விசில் விட்டுட்டு அப்புறமா எடுத்து இதுலேயே தாளிச்சிடலாம் நம்ம. பாருங்கள், நல்லா 3 விசில் நல்லா விட்டாச்சு. பாருங்கள், பருப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, ரொம்ப மேஷ் ஆகலை. இப்படி இருந்தால் போதும் ஃபுல்லாக. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குது, எவ்வளோ தண்ணி வேணும் அவ்வளோ சேர்த்து சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து பாருங்கள், பாசி பருப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி வைக்கணும். நாக்கா சேர்த்துக்கலாம், கெட்டி ஆகிடும். பாருங்கள், கொஞ்சம் இவ்வளோ தண்ணி இருந்தால் போதும். நம்ம பருப்பு கூட நல்லா மேஷ் பண்ணோன்ட்டு வேண்டாம். பாருங்கள், தக்காளி கூட அப்படியே இருக்கட்டும். ஒன்றா சும்மா கொஞ்சம் லைட்டாக நம்ம இந்த கரண்டியில் ப்ரெஸ் பண்ணி விடலாம். அப்படியே இருந்தால் இட்லி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், குயிக்காக எல்லாமே போட்டு நம்ம இம்மீடியட்டாக நல்லா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சணும். கொஞ்சம் வெதுவெதுனான சோம்பு, இது என்னது சீரகம், கடுகு, கடலப்பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் பொரியட்டும். பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சணும். இருக்கிற கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் கூட இதிலே சேர்த்துக்கலாம். நம்ம பாதி வேவக்கிறதுக்கு சேர்த்தோம். பருப்பில் பாதி வந்து தாளிக்கிறதுக்கு. நல்லா கொஞ்சம் வதங்கிட்டோம். இதிலே நம்ம காஞ்ச மிளகா, கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். நம்ம பெருங்காயம் அதிலே சேர்த்துட்டோம், இதில் சேர்க்கறது வேண்டாம். நல்லா சூப்பராக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிற மாதிரி சாம்பார் எல்லாம் வச்சு ஒரேல வச்சு தாளிச்சிட்டாக்க ஆயிடுச்சு. இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் நல்லா வதக்கிக்கலாம் ஃபுல்லாக. பாருங்கள், இவ்வளோ வதங்கினோன்னா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது எடுத்து நம்ம அதில் ஊற்றிடலாம் சாம்பாரில். பாருங்கள், நல்லா தாளித்து இதில் சேர்த்துக்கணும் நம்ம தாளிப்பு.
இப்போ மேலே நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நீங்கள் சால்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து இன்னும் கெட்டி ஆகிடும் வைக்க பாருங்கள். நம்ம கொஞ்சம் தான் பருப்பு சேர்த்தோம், இதில் சின்ன சின்ன கப்பில் தான். இருந்தாலும் பாருங்கள் காயெல்லாம் சேர்த்து எவ்வளோ நல்லா சூப்பராக ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு இந்த சாம்பார் மிக்ஸு வெஜிடபிள் சாம்பார் ரெடி. நீங்கள் உங்களுக்கு காய் எது இருக்குதோ நீங்கள் இவ்வளோ தான் காய் போடணுன்ட்டு சேர்க்கணுன்ட்டு இல்லை, எவ்வளோ காய் இருக்குதோ அவ்வளோ காயில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம கடியில் கூட பாருங்கள் பருப்பெல்லாம் நம்ம நல்லா விசில் ஒரு 3 விசில் விட்டு நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே தகுது. தக்காளியெல்லாம் நல்லா பாருங்கள் மேஷ் ஆகிடுச்சு. நம்ம கடிகிறது வேண்டாம், ஏன்னா காய்ங்க இருக்குது இல்லைங்களா. பூசணிக்காய் இருக்குது. பூசணிக்காய் வந்து சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி முள்ளங்கி, கேரட்டு, பீன்ஸு இது எல்லாமே நல்லா இருக்குது. காய் சேர்க்குது. இதில் வந்து நம்ம வெண்டைக்காய் சேர்க்கக்கூடாது. வெண்டைக்காய் சேர்த்துனா வதக்கிட்டு தான் சேர்க்கணும். அதனால் இந்த சாம்பாருக்கு வெண்டைக்காய் சேர்த்தா நல்லா இருக்காது. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ சாம்பார் ரெடி. இப்போ நான் இது டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.